ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கலாம் 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில். இப்போ நாம் அதை 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர், இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் பண்ணிவிட்டு நாம் அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அதை கட் பண்ணிடலாம். ஒரு சைடும் ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 4 கட்ஸ் கிடச்சிச்சு. அதில் க்ளூ போட்டுட்டு நம்ம உள்ளே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 3 நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 18 சென்டிமீட்டர் லென்த்தும் 10.5 சென்டிமீட்டர் பிரெத்தும் ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். அப்புறம் அதை 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம் ஈக்குவலாக 4 சென்டிமீட்டர் ஈச்சுங்கிற மாதிரி. அப்புறம் அதையும் நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். அப்புறம் டெக்கரேஷனுக்காக நான் உள்ளே ஒரு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 பிளேசஸையும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த க்ரீஸிங்க்கு மட்டும் கேப் வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்க 3 பாக்ஸும் க்ராஸாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஒரு பார்ட்டிஷன்லையும் ஒரு பாக்ஸு. இப்போ நம்ம தேர்டு பாக்ஸ் எடுத்து தேர்ட் பார்ட்டிஷனில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண முடியும் அழகா. நெக்ஸ்ட் நம்ம 11.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்து அதை 3 பார்ட்டிஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். 3.5, 4.5, 3.5 சென்டிமீட்டருங்கிற மாதிரி. நம்ம பழைய மாதிரியே பாக்ஸ் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க பாக்ஸை டாப் கவராக யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாக்லேட் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.